தலை ஃபேனுன்றதை தாண்டி தலை வெறியர்கள்னு ஒரு குரூப் இருக்குது தெரியுமா? அந்த குரூப் தான் நம்ம. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போகிறோம், கேமராவில் லைட் இல்லை, ஒன்றுமே இல்லை. சரவண மீனாட்சி டைட்டில் வச்சிருக்கீங்க, வேட்டைன்னு வச்சா நான் என்னத்தை தெரிய போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு துணிவு தலைமையெல்லாம். அப்போ தான் நம்ம இளமை துள்ளுற டைமு. அதெல்லாம் ஒரு சவுண்டு, அதான் நான் சொல்கிறேனே, அந்த கேரவானுக்குள்ள சவுண்டு மட்டும்தான் கேட்கும். 2.5 மணி நேரம் நம்ம ஒரு ஸ்க்ரீனில் ஹோல்ட் பண்ணி ஆடியன்ஸை பார்க்க வைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அது. திருமலை ஆஞ்சநேயா டைம்லாம் திருச்சியில் ஒரு பஞ்சாயத்து ஒன்றா சேர்ந்து போலீஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பெரிய பஞ்சாயத்தாக ஆச்சு. பிஹைண்ட் வுட்ஸ் தி அன்டைட்டில் ஷோ வித் ஆஷிக். இந்த எபிசோடில் நம்ம கூட இருக்கிற பற்றி சொல்லணும் அப்படின்னா, வேட்டையன் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணி பெண்கள் எஸ்பெஷலி ஆன்டிஸ் அவங்களோட மனசெல்லாம் வேட்டையாடின கவின் பிரதர் நம்ம கூட இருக்காங்க. ஸோ வெல்கம் பிரதர். வணக்கம் நண்பா, சூப்பராக இருக்கேன். ஸோ ஆரம்பத்தில் இப்படி ஒரு பொய் சொல்லி ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு கூச்சமா இல்லையா? இல்லைங்க, உண்மைதான். அதான் நம்மளே சொல்லிக்க வேண்டியதான். சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க எல்லா ஷோஸும். ரீசெண்டாக தான் நான் சொன்னேன், வரதுக்கு முன்னாடி கூட இப்போ தான் உங்கள் மஞ்சிமா மேடமோட இன்டர்வியூலாம் பார்த்துட்டு வந்தேன். நல்லா இருந்துச்சு. நல்லா இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஆக்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் எங்க ஒரு அஸ்திவாரம் ஆரம்பிச்சது, ஒரு பிள்ளையார் சொல்லி ஓம் அப்படின்ற மாதிரி எங்க ஸ்டார்ட் ஆச்சு? பிள்ளையார் சொல்லி போட்டது எல்லாமே காலேஜ் டைமில் தான். காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக மீடியா பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது, இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அப்போது இந்த ஷார்ட் ஃபிலிமு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிகிட்டு இருந்த டைமு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் எஃப்எம்மில் இப்போ ஒரு காலேஜாக போய்ட்டு இந்த ஈவெண்ட்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி எங்கள் காலேஜில் ஒரு ஈவெண்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு 14 பேர் செலக்ட் பண்ணி அந்த 14 பேருக்கு ஆர்ஜே ட்ரைனிங் கொடுத்து அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் ஒன்று இருந்தது. சரி சும்மா தானே இருக்கோம், போய் அட்டன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அதான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணது. அட்டன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. அந்த 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 ஸ்டுடியோவில் போய் உக்காந்து அந்த ஒரு வாரம் ட்ரைனிங் அதிலலாம் பார்க்கும்போது இப்படியும் ஒரு வேலை இருக்கா, அதாவது அவங்க பார்க்கலாம் வேலை மாதிரியே தெரியல, சும்மா தான் இருக்கிறாங்க, இந்த மாதிரி தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, இதுக்கு சம்பளம் வேறு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது பரவாயில்லையே ஜாலியாக இருக்குது. அப்போ பேசுனா காசு, அது எப்போ பார்த்தா சாப்பிட்டுட்டே இருக்காங்க, டீ குடிச்சிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் சம்பளம் அப்படின்னும் போது சரி ஓகே, அப்போ பார்த்தா மீடியாவில் ஒரு வேலை பார்க்கணும், இந்த வேலை ஜாலியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அங்கே ஆரம்பிச்சாதான். ஸோ அங்கே கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸு, அதில் நம்மளை ஒருத்தன் பார்த்துட்டு நல்லா பேசுறியா, நடிக்கிறியா, ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறேன், அவனுக்கு நடிக்க ஆள் கிடைக்க போல என்னைய தூக்கிட்டு போயிட்டான். ஸோ ஃபஸ்ட்டு ஸோ அப்படியே அந்த ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரி அப்படி ஆரம்பிச்சது தான். அந்த மொதல் எடுத்த ஷார்ட் ஃபிலிம் இப்போ குழி தோண்டி புதைச்சாச்சு. ஏன்னா இருக்கிறது ஆமாம் அந்த ஃபஸ்ட்டு அதாவது நடிக்க தான் போகிறோம், இதுதான் கெரியர் அப்படின்னு யோசிச்சு முடிவு பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு போய் அதான் டெலீட் பண்ணேன். ஏன்னா அவன் நல்லா தான் எடுத்திருப்பான், நம்ம பிகினிங் ஸ்டேஜில் எல்லாருமே ரொம்ப மட்டமாக தானே ஆரம்பிச்சிருப்போம். ஏன்னா ஃபேஸ்புக்லேயே நம்ம ஃபஸ்ட்டு ஃபோட்டோ போடும்போது கண்ணாடிலாம் போட்டு அப்படி போஸ்லாம் கொடுத்து அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது ஐயோ இதெல்லாம் ஃபஸ்ட் டெலிட் பண்ணுவாங்க. அந்த தேர் எழுத்து தெருவில் விடுறதுக்குன்னே ஒரு 4 பேர் காத்துட்டு இருப்பாங்க. அதனால் போயிட்டு அந்த இதெல்லாம் இது பண்ணி ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் ஷார்ட் ஃபிலிமு அப்படின்ற மாதிரி ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக நடிக்க ஆரம்பித்த போது நமக்கே ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒன்று வந்தது. சரி ஓகே நம்ம நல்லா தான் நடிக்கிறோம் போல் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் லைட்டாக வர ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை ப்ராப்பராக பொறுப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் ஃப்ரெண்டு தான், அந்த ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டான்ல அந்த ஃப்ரெண்டு தான் கூத்துப்பட்டறையிலேருந்து வெளியில் ஒரு சில இந்த ஆக்டிங் ஸ்கூல் அந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே போய் ப்ராப்பராக கற்றுக்கோ, ஏன்னா சும்மா நடிக்கணும் அதுவும் ஒரு கலை தான், அதுவும் ஒரு வேலை தான், அதை பொறுப்பாக கற்றுக்கிட்டு பண்ணணும், சும்மா இஷ்டத்துக்கு நம்மளும் போய் நடிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸோ அங்கே போனேன். ஒரு 3 மாதம் ட்ரைனிங் அதெல்லாம் போயிட்டு ஸோ பேரலாக அப்போது இந்த ஈவெண்ட்டு எம்சி இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு அப்போ இந்த மாளிகைலாம் எவனா மைக் வச்சு கத்திக்கிட்டு இருப்பான், கார்பரேட் ஆஃபீஸ் அந்த மாதிரி மைக் வச்சுட்டு ஓரமாக கத்திட்டு இருந்திருப்பேன். ஸோ அந்த மாதிரி அப்படியே ஆரம்பிச்சுட்டு பேரலாக வாய்ப்பு தேடிக்கிட்டு அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் கனா காணும் காலங்களில் வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆமாம், கனா காணும் காலங்களில் ஆக்சுவலாக நான் பண்ண சீசனுக்கு முந்தின சீசன் நலன் அண்ணனும் ரவிக்குமார் அண்ணனும் டைரக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க கனா. அப்போது அவங்க 2 பேருமே அந்த டைமில் தான் கொஞ்சம் நல்ல பழக்கம். அதில் ஒரே ஒரு சீன் மட்டும் சும்மா நடிச்சிட்டு இருப்பேன், ஒரே ஒரு சீன் மட்டும். அப்போது நடித்ததுக்கப்புறம் நலன் அண்ணன் தான் சொன்னார், இது பண்ணுறா, நான் எதுவும் நிறைய ஆடிஷன்ஸ்லாம் வந்தால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பீஸா படத்துக்கான ஆடிஷன் போயிட்டு இருந்தது. ஆமாம், இந்த படம் அதாவது ஓப்பன் பண்ணி இந்த திருஷ்டி கழிக்கிறதுக்குலாம் எப்போவுமே ஒரு திருஷ்டி மூஞ்சி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி படம் ஆரம்பிக்கிறது நம்ம மூஞ்சில் தான் ஆரம்பிக்கும். அப்போ தான் நலன் தான் சொன்னார், கார்த்திக் சுப்ராஜ்னு சொல்லிட்டு நாளை இயக்குனர் வின்னர்றா தெரியும், நான் அவர் இப்போ படம் பண்ணிகிட்ருக்காரு, அந்த ஆடிஷன் அட்டன் பண்ணுறியானா டெஃபினட்டாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் இது பண்ணி
ஸோ பீஸா முடிச்சதுக்கப்புறம் அது ஒரு சின்ன லைட்டாக ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் திரும்ப அடுத்த கனா ஆடிஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறது திரும்ப அந்த ஆடிஷன் போய் அட்டன் பண்ணி அந்த மாதிரி அப்புறம் தான் கனா தான் கரெக்டாக ஒரு ப்ராப்பர் பிளாட்ஃபார்மாக அமைஞ்சிச்சு. ஆடிஷன் போகும்போது நூவத்தி నాకు చాలా இஷ்டம் அந்த மாதிரி டைலாக்லாம் கொடுத்தாங்களா? இல்லை அது சூப்பரான ஒரு மேட்ரு. என்னென்னா 2 விதமாக இது பண்ணாங்க. ஒன்று நீங்களாக யோசிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா அதுவும் பெர்ஃபார்ம் பண்ணுங்கள், ப்ளஸ் ஆன் ஸ்பாட் நாங்கள் ஒன்று கொடுக்குறோம் அதையும் பெர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னாங்க. நானே ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒன்று போயிருந்தேன். அதை நம்ம ஃப்ரெண்டு கொஞ்சம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாப்புல, அதனால் அது ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தேன். போகணும் அப்படின்னு சொல்லிட்டா எதுக்கு பீஸாவுக்கு சொல்கிறீங்களா? ஐயோ சாரி பீஸாவுக்கு ஆமாம் டெஃபினட்டாக அவங்க தான் கொடுத்தாங்க. ஏன்னா அது த்ரில்லர் படம் அப்படிங்கிறனால அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் ஒரு இடத்துல ட்ராப் ஆகிட்டீங்க, ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டீங்க, என்ன தனியாக தான் இருக்கீங்க, யாருமே சுற்றி எதுவுமே கிடையாது, கேமரா இருக்குது, எதுவுமே இது பண்ணாமல் தனியாக ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி மட்டும் சொன்னாங்க. அப்புறம் அந்த பயப்படுற ரியாக்ஷனு, கத்துறது, இது பண்ணுறது, அப்புறம் தெரில ஏதோ பண்ண பைத்தியக்கார மாதிரி அந்த வீடியோ வச்சிருந்தாங்கன்னா அந்த சீன் தான் பயங்கரமாக இருக்கும், நல்லா இருக்கும், டோனே வேற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். அது செம்ம சிரிப்பாக இருந்தது. நான் சரி பசங்களை எல்லாத்தையும் சொல்லிட்டேன், பீஸான்னு ஒரு படம், பேய் படம், ஷூட்டிங் போகிறோம் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டே ஷூட்டிங் போகிறோம், கேமராவில் லைட் இல்லை, ஒன்றுமே இல்லை. நான் எங்கண்ணே ஷூட்டிங், நீங்கள் தான்ப்பா, பொருட்கள் ஒன்றுமே இல்லைன்னா ஹேண்டி கேமரா துணுன்னு வச்சுருந்தாங்க, இதில் தான்ப்பா ஷூட்டிங்னு. ஐயோ நிஜமாவே படம் தான் எடுக்கிறாங்களா? அப்புறம் தான் சொன்னாங்க, இல்லை அது நைட் விஷன் கேமரா, அது ஒரு ஸ்பெஷலாக அந்த மாதிரி ஏதோ தெரியும், ஒரு லைவாக அந்த இங்கிலீஷ்லலாம் நிஜமாவே இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி எடுக்கிறோன்னா நமக்கு என்னத்தை அதெல்லாம் தெரியும், சரி எடுக்கிறீங்க தேட்டரில் வந்துடும், ஓகே அது போதும் அந்த மாதிரி சொல்லிட்டு அப்படி இது பண்ணான். ஆடிஷன் ஆக்சுவலாக அங்கே கார்த்திக் சுப்ராஜனும் அவங்க தம்பிச்சோழன்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவரும் ட்ரெயினர், அவர் ஆக்டிங் ட்ரெயினர், அவரை கூப்பிட்டு அவங்களும் இதே மாதிரி ஒரு ரிஹர்சல்ஸ் தான் கொடுத்தாங்க. 1 மாதம் அங்கே ரிஹர்சல் போயிட்டு அதுக்கப்புறமா தான் ஷூட்டிங்கே போகணும். அந்த சீனுக்கு 1 மந்த்? ஆமாம் அந்த சீனுக்கே 1 மந்த் ரொம்ப ப்ரொஃபஷனலாக அதெல்லாம் சூப்பராக பண்ணாங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம். அந்த டைமில் விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன் விஜய் சேதுபதி. எனக்கு என்னென்னா விஜய் சேதுபதி சார் இதுக்கு அப்போவே தெரியும், தென்மேற்கு பருவக்காற்றுன்னு ஒரு படம் பண்ணார்ல, அந்த டேரக்டர்கிட்ட தான் என் ஃப்ரெண்டு அசிஸ்டன்ட் டேரக்டராக, சீனு ராமசாமி டேரக்ட என் ஃப்ரெண்டு அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தான். ஸோ அப்போ தான் அவன் ஜாயின் பண்ண போகிற டைமு. ஸோ அந்த டைமில் அந்த படம் பார்த்துருக்கேன். நடுவில் கொஞ்சம் பக்கத்து காரணத்தில் அந்த விக்கின்னு சொல்லிட்டு ஒரு பையன் நடிச்சிருப்பான், சரஸ்ன்ற கேரக்டர், அவன் என் காலேஜ் ஃப்ரெண்டு. ஸோ அவன் அந்த டைம்லேயே சொல்லுவான், படம் சூப்பராக இருந்திருக்கும் மச்சான், ஆனால் கரெக்டான ரிலீஸ் டைம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஸோ அந்த டைமில் கொஞ்சம் தெரியும், ஓகே ஒருத்தர் இருக்காரு சூப்பராக நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டைம் ஷூட்டிங்கில் நம்ம தனியே ஒரு இது தானே, இந்த ஒரு சீன் மட்டும் நான் வந்துட்டு போயிடுவேன், அதுக்கப்புறம் எனக்கும் படத்துக்கு சம்மந்தமே இருக்காது. அதனால் ஒரு 3-4 வாட்டி பார்த்துருக்கேன். அந்த 3-4 வாட்டி பார்த்தா கூட ஒரு சூப்பராக பேசுவார், கரெக்டாக பண்ணுங்கள் எல்லாமே இது பண்ணுங்கள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவார். ஏன்னா பீஸா படத்தில் நடித்த ரம்யா நம்பீசனுக்கும் இப்போ உங்கள் படத்தில் நடிக்கிற ரம்யா நம்பீசனுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்குறீங்க? நம்ம சும்மா ஒரு ரோல் பண்ண ஹீரோயின் இப்போ நம்ம கூட நடிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு மேட்ரு தான் அது. அப்போ நீங்கள் நடிக்கும் போது ஒரு ஈகோ இல்லாமல், ஏற்கனவே நம்ம நிறையா படங்கள் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு தாட் இல்லாமல் நடித்தாங்க. டெஃபினட்டாக அதான் அந்த சீனியர் அப்படின்ற இது எங்கேயுமே தெரியல. நான் எந்த ஒரு இடத்துலையுமே நமக்கே தெரியாது. நம்மளே ஒரு சில இடத்துல இப்போ கை பிடிக்கலாமா அப்படின்ற மாதிரி கூச்சா இருந்தால் கூட நோ அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி அவங்களே பயங்கர ஸ்போர்ட்டிவாக, பயங்கர ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களே ஒரு கம்ஃபர்டபுள்னஸை நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. 30 செகண்ட்ஸ்லேயே அந்த கம்ஃபர்ட்டை நான் பார்த்துட்டீங்களா? அதுக்கு நான் என்ன பாடுபட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அந்த ஃபுல் சாங் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. நட்புனா என்ன தெரியுமா, படம் பேர் நட்புனா என்ன தெரியுமா, ஆரம்பிக்கும் போதே அந்த நட்புனா என்ன தெரியுமா அப்படின்னு ஒரு ஷட்டர் தூக்கிட்டு வர, அது நடுவில் வர ஒரு எலிமெண்ட். சாங் தருதலை அப்படின்ற ஒரு லிரிக்ல இருந்து ஆரம்பிக்கும். நல்ல லிரிக் தானே. ஆமாம், எப்படி இருந்தோமோ அங்கேருந்தே ஆரம்பமே அந்த மாதிரி. என்ன ஒரு இதுனா, இது வரைக்கும் சரவணன் மீனாட்சி அப்படின்றது தான் ஒரு பேரா போயிட்டு இருந்துச்சு, ரோமியோ ஜூலியட் அப்படின்ற மாதிரி. நடுவில் வேட்டையன் மீனாட்சி அப்படின்னு மாறிச்சு பார்த்தீங்களா? அந்த ஒரு ட்ரெண்டை ஏற்படுத்துறீங்க. அந்த டேரக்டர் எப்படி யோசிச்சாரு, சரி இந்த மாதிரி ஒரு கனெக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு பேரா உருவாக்கலாம்னு சொல்லிட்டு? எப்படி யோசிச்சாங்க அப்படிங்கிறது டெஃபினட்டாக நமக்கு தெரியும். ஏன்னா அவங்க யோசித்து இது சொன்னாங்க, நம்ம செய்கிறோம், அவ்வளோதான். ஆனால் சீரியல் கரெக்டாக அந்த செகண்ட் சீசன் ஆரம்பித்து போயிட்டு இருக்கும்போது
இந்த மாதிரி தான் ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குடா, வேட்டையன்னு ஒரு கேரக்டர் பண்ணுறியா அப்படின்னாங்க. நான் சரி சரவண மீனாட்சி டைட்டில் வச்சுருக்கீங்க, வேட்டையன்னு வச்சா நான் என்னத்தை தெரிய போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. நான் சொன்னேன், ஆனால் எனக்கு வந்து திரும்ப ஒன்றே ஒன்று தான் நான் பிரவீன்கிட்ட சொன்னேன், நமக்கு வந்து எனக்கு வந்து நல்லா நடிக்கணும்னே, நாளைக்கு எந்த ஒரு படம் ஆடிஷனோ எந்த ஒரு ஆடிஷன் போனால் கூட இந்த பையன் எந்த ரோல் கொடுத்தாலும் பண்ணுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் நம்ம மேலே வந்துச்சுன்னா போதும், அந்த மாதிரி ஒரு ரோல் இருந்தால் சொல்லுங்கண்ணே அப்படின்னா. இது அப்படி ஒரு ரோல் தாண்டா, பயங்கர ஜாலியாகவும் இருக்கும், அட் தி சேம் டைம் கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடும் இருக்கும் அப்படின்னாங்க. சரி ஓகே, அப்போ அந்த அளவுக்கு நம்பிக்கையாக சொல்கிறாங்க பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆரம்பித்தது தான். அது பார்த்தீங்கன்னா இனிஷியலாக கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடோடு தான் வரும், அவங்கள பிரிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் வரும். அப்படியே போயிட்டு இருந்த ஒரு டைமில் வந்துட்டு அதுதான் அந்த கல்யாணம் அப்படின்னு ஒரு நெருங்குற டைமில் யூஸ்வலாகவே நம்ம விஜய் டிவியில், அதாவது எல்லா விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா அந்த கிராமர் ரெகுலரான ஒரு கிராமர் இருக்கும், அந்த கிராமரை பிரேக் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயும் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ ஹீரோயின் கல்யாணம் பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு இல்லை சீரியல், அதுக்கப்புறம் அங்கே என்ன கதை இருக்குது, நம்ம கூட கல்யாணம் பண்ணால் இன்னொரு ஒரு வருஷம் ஓட்டலாமே. ஸோ அந்த மாதிரி அந்த கிராமரை பிரேக் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி தான் செக் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இனிஷியலாக அந்த அந்த கல்யாணம் அப்படின்னு ஒரு இதானதுக்கப்புறம் இந்த வேட்டையன் மீனாட்சின்ற பேர் மாறினதுக்கப்புறம் நம்ம கதை எந்த அளவுக்கு நமக்கு நடக்குது எதுன்றதுன்னு தெரியாது. ஆப்வியஸாக அந்த ரேட்டிங் என்ன வருதோ அதை வச்சு தான் நமக்கு தெரியும், சரி பார்க்குறாங்க போல், நல்லா இருக்கு போல், அதை வச்சு தான் நம்ம ஓரளவுக்கு நம்ம தீர்மானிச்சிக்க முடியும். ஸோ அதன்படி பார்க்கும்போது சரி ஓகே நல்லா பார்க்குறாங்க போல், பிடிச்சிருக்கு போல், அப்போ இதுலேருந்தே ட்ராவல் பண்ணலாம், கரெக்டாக இது பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சேஞ்ச் ஓவர் அவங்க எப்படி யோசிச்சு இது பண்ணாங்கன்னு தெரில, ஆனால் யோசித்ததை வந்து அது நாம் கரெக்டாக ஓரளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம், அது மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றது தான் அதில் சந்தோஷமான ஒரு விஷயம். அப்படியே வந்துட்டு இது வரைக்கும் வந்தாச்சு. அப்படி சத்திரன் ஆக்சுவலாக அதுவும் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. இந்த மாதிரி நான் ரெகுலராக ஒரு சில டேரக்டர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி இது பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அப்போ இவங்க படம் பண்ணுறாங்கன்றது தெரியாது. அப்புறம் இவங்களாவே தான் கால் பண்ணி சத்யஜோதிலேருந்து கூப்பிட்றோம், அந்த மாதிரி ஒரு விக்ரம் பிரபு சார் ஹீரோ இங்கே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, ஒரு முக்கியமான ரோலு, சாரை வந்து மீட் பண்ணுறீங்களா அப்படின்னு ஓடி போயிட்டேன். போய் இது பண்ணிட்டு அங்கே வந்து ராகுல்னு சொல்லிட்டு இபி ஒருத்தர் இருக்கார், அவர் தான் ஃபஸ்ட்டு வந்து சொன்னார், எப்படிண்ணே நம்மளை எப்படின்னா பார்த்தீங்க இது பண்ணீங்க அப்படின்போது, இல்லைப்பா நம்ம அந்த பெருசாக சீரியலில் நமக்கு என்ன தெரியும், வீட்டில் நம்ம அம்மா வந்து ரெகுலராக பார்ப்பாங்க போல். ஒரு நாள் அந்த எபிசோடு பார்த்துட்டு இருக்கும்போது நான் அப்படியே போயிட்டு இருந்தேன், டே இங்கே பாரு அந்த பையன்லாம் நல்லா நடிக்கிறான்டா, கூப்பிட்டு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க போல். அதுக்கப்புறம் இவர் ஒரு வாரம் பார்த்துட்டு சரி ஓகே நம்ம இப்போ இந்த படம் சத்திரனில் ஒரு கேரக்டர் இருக்குது, இந்த பையன் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி அவர் டேரக்டர் சொல்லியிருக்காரு. டேரக்டருக்கு நம்மளை தெரியல, சரி அந்த இடத்துலேயே முடிஞ்சிருக்க வேண்டிய வாய்ப்பு. டேரக்டர் சரி ஓகே நம்ம விசாரிச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு டேரக்டர் வந்து அவங்க ஒய்ஃப்ட்ட கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி வேட்டையன் ஒரு கேரக்டர் இருக்காமேம்மா சரவண மீனாட்சி சீரியல் விஜய் டிவியில் பண்ணுறாராமே சொல்லிட்டு அவங்க ரெகுலராக பார்ப்பாங்க போல், அவங்களும் ஒரு 4 நல்ல வார்த்தை சொல்லியிருப்பாங்க போல், கண்டிப்பாக இப்போ இது பண்ணுங்கம்மா அவங்க நல்லா நடிப்பாங்க அப்படி மாதிரி அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க போல். அதுக்கப்புறம் டேரக்டர் ஒரு வாரம் யூடியூப் எபிசோடெலாம் பார்த்துட்டு ஓகே சரி இந்த கொஞ்சம் நல்லா தான் பண்ணுறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் கூப்பிட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த தாய்க்குளம், அந்த தாய்க்குளம் தான் அந்த வாய்ப்பே வாங்கி கொடுத்துருக்கு. ஸோ நம்ம நினைப்போம்ல ஓகே வீட்டில் உட்காந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு அவங்க எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் இருந்திருந்தா அவங்க வீட்டில், ஏன்னா இப்போ சினிமா சர்க்கிளில் வந்து எந்த அளவுக்கு நம்ம சீரியல் பார்ப்பாங்க எந்த அளவுக்கு நமக்கு தெரியுவாங்க தெரியல, ஏன்னா பிஸியாக ஓடிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு டேரக்டர்ஸும் ஒவ்வொரு இருக்கும், அவங்க கண்ணெல்லாம் நம்ம படுறதே ரொம்ப பெரிய ஒரு விஷயம்தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு எந்த விதமாக இந்த மாதிரி அவங்களே நம்மளை ரெஃபர் பண்ணி அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் ரெஃபர் பண்ணி இந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தது வந்து செம்ம ஹாப்பி. விக்ரம் பிரபு சார் அப்புறம் மஞ்சிமா மோகன் இவங்க 2 பேரும் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து அறிமுகமாக இருக்காங்களா உங்களுக்கு, இல்லை இந்த படத்தப்போ தான் ஒரு நான் தான் சொல்கிறேன் படம் ஷூட்டிங்னாலே இப்படி தான் இருக்குன்றதே எனக்கு அன்னைக்கு அங்கே போய் தான் தெரியும். நமக்கு அந்த அளவுக்குலாம் யாருமே தெரியாது, அங்கே ஷூட்டிங் போய் தான் விக்ரம் பிரபு சார் அப்போ தான் தெரியும், மஞ்சிமா மோகன் அங்கே தான் தெரியும், மேக்ஸிமம் எல்லாருமே அங்கே போய் தான் தெரியும். நாம் ஒரு சில ஓரளவுக்கு இவங்க சரி இவங்க எப்படி பேசுவாங்களோ இது போனாங்களோ அப்படின்னு நினைக்கும் போது அந்த பெரிய இடத்துல இருக்கிற எல்லாருமே அவங்களே டக்குன்னு இறங்கி வந்து நம்மகிட்ட பேசி நம்மள ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடத்த வச்சுக்கிறாங்க. இது வரைக்கும் நான் பார்த்த எல்லாருமே அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. 4 பேர் தான் பார்த்துருக்கோம், அந்த 4 பேரும் அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. விக்ரம் சார்லாம் அவரே வந்துட்டு நீங்கள் தான் கவினா விஜய் டிவி நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டு பேசி அதுக்கப்புறம் அப்படியே பேச ஆரம்பிச்சு கும்கி கதைக்கெல்லாம் போயிட்டோம். மஞ்சிமா மோகனும் அதே மாதிரி தான், அவங்க செம்ம ஜாலி டைப், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், செம்ம ஜாலியாக பேசுவாங்க. ஆமாம் நமக்கு வந்து சரி ஓகே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுவோம் அப்படின்னும் போது கவுண்டர்லாம் நல்லா கொடுப்பாங்க. அதில் வேற பேட் வேர்ட்ஸ்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, டீச் பண்ணீங்களே? நான் எங்கே டீச் பண்ணுறது, அவங்க நம்ம போய் கற்றுக்க வேண்டியதுதான். பேசிக்கலி வந்து குட் பாய்ங்க நம்ம தெரிகிறதா. அது வந்து திருச்சியில ஷூட்டிங்னே ஒரு பயங்கர ஜாலியாக இருக்கும், பிறந்த ஊர் செம்ம ஜாலி. திருச்சியில் ஷூட்டிங் அப்படின்னதுமே பயங்கர ஹாப்பி, ஏன்னா இன்னத்துக்கு வாழ்கிறோன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு ஊரில் ஷூட்டிங்கு, அந்த டெஃபினட்டாக மக்கள்லாம் வந்து பார்ப்பாங்க ஃபோட்டோ எடுத்துப்பாங்க அப்படின்றதுலாம் செம்ம ஜாலி. சரி நம்ம ஊர்லேயே ஷூட்டிங் அப்படின்ற போது
ரெண்டாவது வந்துட்டு யுவன் சாரோட வெறித்தனமான ஃபேன் நான். துளுவதளமை காதல் கொண்டேன் டைமில் இருந்து துளுவதளமையெல்லாம் அப்போ தான் நம்ம இளமை துள்ளுற டைமு. ஸோ அந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு செம்ம ஜாலியாக இருந்த டைமு. ஸோ அப்போலேருந்து யுவன் சாரோட வெறித்தனமான ஃபேன். நம்ம முத நடிக்கிற படத்தில் அவரோட ஆர்ஆருக்கு ஒரு சீன் அப்படி வரப்போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே அதுவே பயங்கர ஹாப்பி. அப்படியே வந்துட்டு நட்புனா என்னன்னு தெரியுமா அந்த படத்துக்கு வருவோம். ஹீரோ லீட் ஹீரோ அப்படின்னு போது யோசிச்சிங்களா நம்ம ஹீரோவா மக்கள் ஏற்றுப்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட்லாம் இருந்துச்சு அவங்களுக்கு? டவுட்டு இருந்தால் நம்ம அந்த வேலையை ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியாதுல்ல. கான்ஃபிடென்ஸ் ஓகே, அதான் நான் சொன்னேன்ல, நம்ம நம்பி நல்லபடியாக ஒரு படத்தை நடிப்போம். அதை தாண்டி ஒரு என்றைக்குமே அதான் அந்த எல்லாருமே சொல்கிறத கற்றுக்கிட்டு தான் நம்ம வந்திருக்கோம். கதை நல்லா இருக்கணும், இது நல்லா இருக்கணும், இதை தாண்டி அந்த நடிக்கிறவங்க அந்த கதைக்கான இதை கரெக்டாக செய்யணும் அப்படின்ற மாதிரி. அப்படி பார்க்கும்போது அது பயங்கரமாக ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு படம், செம்ம ஜாலியான ஒரு படம். முடிஞ்ச அளவுக்கு அதான் இப்போ எனக்கு என்னென்னா, இப்போ சீரியலில் ஓரளவு பார்க்குறாங்க அப்படின்னா சீரியல் பார்த்தம்போது மேக்ஸிமம் எல்லாருமே சொன்னால் அந்த 1/2 hour பார்க்கும்போது ஜாலியாக இருக்குங்க, எந்த இதுவாக இருந்தாலும் அது ஹாப்பியாக இருக்குது அந்த 1/2 hour பார்க்கும்போது அப்படின்ற மாதிரி. இதுதான் கொஞ்சம் அதிகமாக 2.5 hours அதை எந்த அளவுக்கு நம்ம முழுக்க அப்படியே மாற்றி ஒரு படமாக கொடுக்கணும், அந்த எனர்ஜி அந்த சந்தோஷம் பார்க்கும்போது எல்லாருமே பயங்கர சந்தோஷமாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகணும். ஸோ அவ்வளோ ஒரு பயங்கர காமெடியான ஒரு படம் தான் அது. ஸோ அந்த மாதிரி ஸோ ஹீரோ அப்படின்றதெல்லாம் தாண்டி நான் சொன்னேன் அதே அந்த கதைக்கான ஹீரோ அப்படின்னு சொல்லி வந்து தப்பிச்சிக்க வேண்டியதான். ஸோ மற்றபடி நான் இந்த ஒரு இடத்துக்கே இப்போ விஜய் டிவியில் ஒரு இதாக நடிக்கும்போது இந்த இடத்துக்கே வருவோமா அப்படின்லாம் நம்ம நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கும்போது அது நல்லபடியாக அமைஞ்சிருச்சுன்னா ஸோ ஓகே, அப்போ கரெக்டாக ஒரு வேலையை செஞ்சுருக்கோம், அந்த வேலைக்கு இந்த இடம் கிடச்சிருக்குன்னா நல்லபடியாக எடுத்துப்போம். இப்போ அடுத்தது இன்னொரு வேலை, ஒரு ப்ரொமோஷன் மாதிரி தானே. ஸோ இப்போ அதுக்கான வேலையை கரெக்டாக செய்வோம். ஒரு ப்ரொமோஷன் தான் நம்ம அந்த வேலையை கரெக்டாக செஞ்சுருக்கோம்னு அர்த்தம். நிச்சயமாக உங்களுக்கு ஸோ இப்போ இந்த வேலையை கரெக்டாக செய்வோம், இதுக்கான ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்து கிடைக்கிறத நல்லபடியாக எடுத்துக்கிட்டு நல்லபடியாக அமைஞ்சிருச்சுன்னா அப்போ அதுலேருந்து அடுத்து என்ன அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே அமைதியாக போக வேண்டியது. அந்த இது வேட்டை மன்னன் நெல்சனோட அசிஸ்டன்ட் சொன்னீங்க, அவர் வந்து எப்படி அப்ரோச் பண்ணார் உங்களை? சிவானா சொல்கிறீங்களா? நட்பனா தெரியுமா டேரக்டர் வந்து சிவா. ஆக்சுவலாக இந்த வேட்டை மன்னன் படத்தோட டேரக்டர் நெல்சன் அண்ணா அவரோட அசிஸ்டன்ட். அவங்களோட 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு சின்ன ஸ்கூலில் இருந்து. அவங்களோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சேனலில் இருந்தே பழக்கம் ஆக்சுவலாக. ஸோ சிவானா நெல்சனா எல்லாருமே விஜய் டிவியில் இருந்து அசோசியேட் ஆன ஆட்கள். ஸோ இவங்க எல்லாருமே சேனலில் ஷோஸு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் கனா பண்ணிகிட்டு இருந்த டைமில் சிவானா தான் ஸ்கிரிப்ட் டயலாக்ஸு இந்த இதெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ சேனல்லேருந்தே ரொம்ப நல்ல பழக்கம். அப்படி வந்து ஸோ அப்போ ரம்யா நமிசன் முன்னாடியே முடிவு பண்ணிட்டீங்க இவங்க கூட தான் நடிக்கணும்? ரம்யா நமிசன் நம்ம இடத்த முடிவு பண்ணுறது நாங்கள். சரி ஓகே, ஒரு புது நியூ ஃபேஸ் யாராவது இருந்தால் இந்த கதைக்கு பெட்டராக இருக்கும், நல்லா நடிக்கணும், அதில் ஒரு 3-4 சீனாக கொஞ்சம் நல்லா எமோட் பண்ணுறதுக்கான சீன்ஸாக இருக்கும், நல்லா நடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் இது பண்ணிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது இது வந்து ப்ரொடியூசர் சாய்ஸ் தான். ஓரளவுக்கு நம்ம ஒரு ஸ்டார் வேல்யூவோடே போகலாம் படத்துக்கு, அப்போ தான் இன்னும் ஒரு எலிமெண்ட் ஆட் ஆன மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ அவரே அப்ரோச் பண்ணி அவங்கக்கிட்ட ரம்யா நம்பிசன்ட்ட கதை சொல்லும்போது இது மட்டும் தான் நாங்கள் சொன்னோம், நீங்கள் கதை மட்டும் கேளுங்க, கதை கேட்டுட்டு எதுனாலும் முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்க கதை கேட்டுட்டு அவங்க ஒரு 1/2 hour ஒரு 1/2 day மட்டும் டைம் எடுத்துட்டாங்க. எதுக்குன்னா அவங்க 2-3 ஈவெண்ட்ஸு அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி டேட் எப்படி கொடுக்குறது அப்படின்னு மட்டும் யோசிச்சுட்டு டெஃபினட்டாக பண்ணுறேன், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட உடனே நம்ம இப்போ யோசிச்சிருப்போம்ல, இப்போ ஒரு சீன்லாம் நம்ம யோசிச்சிருக்கோம், அந்த சீன் காமெடிக்காக தான் யோசிச்சு இது பண்ணி வச்சிருப்போம். ஆனால் அந்த காமெடியை நான் சொல்லும்போது நீங்கள் சிரிக்கணும்ல, சிரிச்சா தானே காமெடி. காமெடி நான் மட்டும் நினச்சிட்டு இருந்தால் அது எப்படி காமெடி அந்த மாதிரி. ஸோ ஃபுல் ஸ்கிரிப்ட் சொல்லும்போது அவங்க அங்கேயே பயங்கரமாக என்ஜாய் பண்ணி உழுந்து சிரித்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதை பிடிச்சனால தான் அவங்க அதை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். படம் ஷூட் ஃபுல்லாக முடிச்சு ஆல்மோஸ்ட் டன், இன்னும் ஒரு சாங் மட்டும் இருக்குது, அதான் ஆல்மோஸ்ட் டன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகே, அப்போ ரிலீஸ் டேட் வந்து எப்போ பிளான் பண்ணிச்சிருக்கீங்க? இந்த இயரில் வந்துடணும், இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் கொண்டு வந்துடணும் அப்படின்றது தான் பிளானு. கரெக்டான டேட் அமையணும், கரெக்டான தேட்டர்ஸ் கிடைக்கணும். இன்றைக்கி வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதுதான் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லவ் பண்ணிடலாம், ஒரு கல்யாணம் பண்ணிடலான்னு ஒரு படம் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லைல்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக எல்லாமே அமைஞ்சு எப்படியாவது கொண்டுட்டு வரணும். இப்போ வந்து ஒரு ஜென்ரல் கொஸ்டின் பிரதர், ஸ்க்ரீனில் இந்த ஹீரோ பார்த்துட்டு பா என்னம்மா நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அட்மையர் ஆன ஹீரோ யார்? என்னம்மா நடிக்கிறாரு அப்படின்னு அட்மையர் ஆனதுன்னா விஜய் சேதுபதி அண்ணன். விஜய் சேதுபதி அண்ணன் வந்து அதாவது நான் தான் சொன்னேன்ல, ஒரு ஹீரோ அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஆக்டர் அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லாமே எப்படி ஒரு கலையோ நடிப்பும் அது ஒரு கலை. அதுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒருத்தங்க அந்த இதெல்லாம் வாங்கிட்டு வேலை செய்கிறாங்களோ அது செம்ம திறமை. அப்படிங்கும்போது அசால்ட்டாக 2.5 மணி நேரம் நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீனில் ஹோல்ட் பண்ணி ஆடியன்ஸை பார்க்க வைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அது. அவர் மட்டுமே 2.5 மணி நேரம் அந்த மாதிரி பயங்கரமான பெர்ஃபார்மர். ஸோ விஜய் சேதுபதி தனுஷ் சார் இவங்க 2 பேரும் ஒரு ஆக்டர்னால் நடித்தா இப்படி நடிக்கணும்,
அப்படின்ற மாதிரி ஒரு நடிகராக பிடிக்கணும் இவங்க 2 பேர். FTFS ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு பயங்கரமாக விசில் அடிச்சு ரெகல் அடித்த படம் அப்படின்னு என்னப்பா சொல்லுவீங்க? எல்லா தலை படம் தான் அதே சார். நம்ம வந்து தலை ஃபேனுன்றதை தாண்டி தலை வெறியர்கள்னு ஒரு குரூப் இருக்குது தெரியுமா, அந்த குரூப் தான் நம்ம. அதெல்லாம் ஏகப்பட்ட ஃப்ளாஷ்பேக்லாம் இருக்குது. ஃப்ளெக்ஸ் வச்சு பால் அபிஷேகம் பண்ணி இல்லை அது வந்து தவறு இல்லையா, அதெல்லாம் பண்ணக்கூடாதுல்ல. அதனால் திருமலை ஆஞ்சநேயா டைம்லாம் வந்து திருச்சியில் வந்து ஒரு பஞ்சாயத்து. அந்த டைம் வந்து என்ன ஆச்சுன்னா, சோனா மீனான்னு ஒரு தேட்டர் இருக்கும் எங்கள் ஊரில் திருச்சியில். சோனானா அது காம்ப்ளெக்ஸு, சோனா மீனா பக்கத்து தேட்டரு, பக்கத்து அதாவது ஒரே நாளில் தளபதி படம் ரிலீஸ் ஆகிறதே பயங்கரமான விஷயம். பக்கத்து தேட்டர் ரிலீஸ் ஆனால் இன்னும் ஆகும். ரிலீஸ் பண்ணி 2 கட் அவுட் லிட்ரலாக செம்ம பஞ்சாயத்து அப்போலாம். அப்போ இந்த மாதிரி தான் ஏதோ சண்டை நடந்து ஏதோ அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமாக. நாம் சரி ஓரமாக நின்று வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். சரி உள்ளே விட்டா ஓடி போயிடலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். தேட்டர் திறக்கல, சண்டையெல்லாம் முடிஞ்சால் தான் திறப்போம் அப்படின்ட்டாங்க. அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்த டைமில் போலீஸ் அப்புறம் வந்தாங்க. என்ன நினச்சான்னு தெரியல, அடிச்சுக்கிட்டு இருந்த எல்லாருமே ஒன்றா சேர்ந்து போலீஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய பஞ்சாயத்தாக வச்சு டேய் அந்த மாதிரி ஆகி ஒரு அடியில் விழுந்துருச்சு. நமக்கு ஓடும்போது எங்கிட்டு ஓடுறது, கும்பலில் விழுற அடி தானே, அந்த மாதிரி விழுந்து அது செம்ம ஸ்டோரி. அதெல்லாம் வீட்டிலலாம் போனேன் சொன்னேன்ல, இதுக்கெல்லாம் போடுமா நீனு அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லிட்டு போனால் தானே சொல்கிறது. அப்போ திருமலை ஆஞ்சநேய டைமில் 9th 8th படிச்சிடும். அப்போலாம் தேட்டருக்கு போகணுன்னு எங்கே விடுவாங்க, அந்த மாதிரி திருட்டுத்தனமாக போனது தான், ஸ்கூலில் கட் அடிச்சுட்டு அந்த மாதிரி. ஸோ எல்லா ஃபஸ்ட் டே வருஷம் தலை படம் தான். விசில் அடிச்சு நீங்கள் சொல்கிற மாதிரி கத்தி என்ஜாய் பண்ணி. விஜய் டிவிலேருந்து வந்து சந்தானம், சிவகார்த்திகேயன், இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து இருக்கா? ஆசை டெஃபினட்டாக எல்லாருக்குமே இருக்கும்ல. இப்போ ஒரு வேலை செய்கிறோம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ இந்த வேலைக்கான இது இப்போ கிடச்சிருச்சு. ஓகே, விஜய் டிவியில் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்தோம், அது நல்லபடியாக நடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு யோசிக்கும்போது, இப்போ சினிமா ஓகே, அங்கே ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம், அது கிடச்சிச்சின்னா நல்லபடியாக அந்த வேலையை செய்வோம் அப்படின்ற மாதிரியானது தான். ஆசை டெஃபினட்டாக தான் எல்லாருக்குமே இருக்கும். அதை தாண்டி அதுக்கான உழைப்பு வந்து ரொம்ப பயங்கரமாக ஒன்று இருக்குது. அது வந்து இப்போ தான் அதை ஒன்றுத்தையுமா அப்படியே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி. முன்னாடி கூட சொல்லிடுவாங்க, என்னப்பா விஜய் டிவியில் இருந்தா போயிட்டான் அப்படின்னு நீங்களே கூட நினச்சிருக்கலாம். இப்போ அதுக்குள்ளே வரும்போது தான் அது பயங்கர கஷ்டமான விஷயம். ஏன்னா வெறுமனே இப்போ நடிக்கணும், அது எல்லாத்தையுமே தாண்டி ஏகப்பட்ட விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது, நிறைய பொறுமை வேண்டியது இருக்குது. சீரியல் நடிக்கும்போது எனக்கு ஆக்சுவலாக அந்த மாதிரிலாம் தெரில. வெறுமனே காலை கிளம்புறோன்னா ஒரு 15 நாள் ஷூட்டிங் இருக்கும், போகிறோம் நடித்தோம் வந்தோம், அந்த மாதிரி வந்து தான் இருக்கும். ஆனால் படம் வந்து அது நிறையா விஷயங்கள் இருக்குது. அது எனக்கு எப்படி சொல்கிறது, இப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதால நமக்கு அது பெருசாக சொல்ல தெரியல. ஆனால் அதுதான் ஆசை டெஃபினட்டாக இருக்கும், அது எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற வேலை செஞ்சால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறது நம்மளோட கருத்து, தாழ்மையான கருத்து. அதான் அந்த ஃபோன் ரிங்டோடே நான் கேட்கணும்னு நினச்சேன், வாழ்க்கையை தேடி அதான் கருத்து அது வந்து அந்த பாட்டு என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு வச்ச காலர் டியூன் தான் அது, இன்னைக்கு வரைக்கும் அதான் இருக்குது. அது நிறைய பேர் என்ன ஏன் சோகப்பாட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு வந்து, சோகப்பாட்டாது அது எவ்வளோ மோட்டிவேஷனல் சாங்காக இருக்குது, எப்படிப்பட்ட லிரிக்ஸு செம்மையாக இருக்கும்ல கேட்கும்போது நமக்கே. வந்து நீங்கள் அட்மையர் ஆகிருக்கீங்க தனுஷ் சார். ஆமாம், அதான சொன்னேன், ஒரு நடிகராக ஒரு ஆக்டராக பார்க்கும்போது எத்தனை படம் அவரோட பர்ஃபார்மன்ஸ்க்குலாம் எடுத்துக்கலாம். 3 மரியான் ஆகட்டும், அதான் நிறையா படம் பர்ஃபார்மன்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நடிப்பு நடிக்கிறாங்கல்ல அவரும் விஜய் சேதுபதி சாரும். ஸோ ஓகே, சிறப்பு. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க கூட நீங்கள் சேர்ந்து நடிக்கணும் அப்படின்றது தான் எங்களோட விருப்பமும் கூட. சார் அவங்க தான் ஷேர் பண்ணணும், நம்ம என்னத்தை ஷேர் பண்ணுறது. சும்மா ஒரு சீட் கூட வந்துட்டு போப்பானா ஓடிட மாட்டோம். சிறப்பு. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையும் கண்டிப்பாக சொல்கிறேங்க, அமையும், அமைஞ்சா சந்தோஷம். ஓகே, இந்த அன்டைட்டில் ஷோ வித் ஆஷிக் இந்த எபிசோடில் வந்து உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சி, எந்த விஷயம் பிடிக்கல அப்படிலாம் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பிரதர் ஒரு டிஃபால்ட்டாக நிறைய டைலாக்லாம் சொல்லணும் இந்த ஷோ முடியும் போது. ஆமாம்மா பார்த்துருக்கேன், லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் தானே. அதே தான், மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிஹைண்ட் ரூட்ஸ் தி அன்டைட்டில் ஷோ வித் ஆஷிக் மாஸ்டர் மேஜிஷியன் எஸ்சி வசந்த் அவரோட எபிசோடில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ கமெண்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் நன்றினை கூறிவிட்டு அதில் வந்துட்டு பார்னி டெடி அப்படின்றவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, ஆஷிக் நீங்கள் இந்த கமெண்ட்டை படிப்பீங்களா இல்லையான்னு தெரியல, இன் மேட்டர் ஆஃப் 2 days நீ பண்ண எல்லா இன்டர்வியூஸும் இந்த சேனலில் மேக்ஸிமம் பார்த்துட்டேன். இந்த டைட்டில் ஆஃப் த ஷோ இஸ் கூல் அண்ட் யுவர் ரெப்ரஸன்டேஷன் வித் யுவர் கெஸ்ட் இஸ் குட். நீங்கள் ஸ்போர்ட்டிவாக பண்ணுற விஷயம் இஸ் குட். பெஸ்ட் விஷஸ் டு யுவர் டீம். ஸ்டே பிளஸ்ட், கீப் ராக்கிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ
மச் பிரதர். ஆனால் இந்த கமெண்ட்டை வந்து எங்கள் டீமில், அதாவது பிஹைண்ட் வுட்ஸ் டீமில் எப்படி எடுத்துக்கோங்க அப்படின்னா, பச்சை கிளிக்கு ஒரு ரூமு போட்டு ஏசி போட்டு ஒரு புல்லட் வாங்கி கொடுத்து ஒரு தொப்பி வாங்கி கொடுத்து அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஏன்னா அவன் கண்ணுக்குள்ளே திரியிறான் அப்படின்ற ஒரு வடிவேல் காமெடி தான் ரெஃபரன்ஸ் எடுத்துக்குவாங்க பேட் பாய்ஸ். ஆனந்த்குமார் அப்படின்றவர் என்ன போட்டிருக்காருன்னா, ஆஷிக் அந்த பொண்ணு பேர் தேன்மொழி தானே அப்படின்னு போட்டிருக்காரு. தேன்மொழி நல்லா இருக்கு கேட்கறதுக்கு, அப்பெல்லாம் யாரும் கிடையாது பிரதர். நீங்களே ஒரு புது ரூட்டு ஒரு புது பாலம் போட்டு கொடுக்குறீங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதான் சொல்லிட்டேன்ல, அந்த பொண்ணுக்கு தான் வந்துட்டு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்கு அந்த புள்ள பேச்செல்லாம் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க? வேறு ஏதாவது பிள்ளைய வந்துட்டு நானே தேடி போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஏதாவது இருந்துச்சுன்னா ரெஃபர் பண்ணி விடுங்க சும்மா.